குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்ப்பா. என்ன இன்னைக்கு நமக்கு மரியாதைலாம் பயங்கரமா இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சிட் டவுன் சிட் டவுன். டேக் யுவர் நோட்ஸ். எல்லாரும் நோட் எடுத்து மேலே வைங்க. என்னடா இந்த சாரு, நீ டீச்சர்ஸ் டே ஃப்ரீயாக விடுவாருன்ட்டு பார்த்தா இன்னைக்கு நோட் எடு பென் எடுன்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உயிரை வாங்குறாருடா. இன்றைக்கும் ஒரு வேளை லெசன் நடத்துவாங்களோ. சைலன்ஸ். என்ன பேசிட்டே இருக்கீங்க? ஸ்வேதா, போர்டில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு சத்தமா படி. Golden days in your life. ஓகே குட், சிட் டவுன். நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு நான் லெசன் நடத்த போகிறேன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இல்லை. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த பியூட்டிஃபுல்லான கோல்டன் டேஸ், அந்த கோல்டன் டேஸை குறித்து இன்னைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. எழுதுங்க, எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய் பிரவீனே, சார் சொன்னதும் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்ட, எனக்கு கொஞ்சம் காட்டுறா. சைலன்ஸ். பேசாமல் எழுதுங்க, யாரையும் பார்க்காதீங்க. டேய் பிரவீனே, பாத்தியா உன் நண்பனுக்கு காட்ட மாட்ற, வெளியே வாடி உனக்கு இருக்கு. டே சுரேஷே, நீ ஆச்சு காட்டுறா. டே கார்த்தி, உன்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை தான்டா சார் கேட்குறாரு. யோசிச்சு பாடுறா, ஏதாவது இருக்கும் மச்சான். டேய் என்னோட வாழ்க்கையிலையா எதடா எழுதுறது? அப்படி ஒண்ணுமே நடக்கலடா. டேய் ஏதாவது எழுதுடா. எதையாவது எழுதவா? டேய் எனக்கே மண்டையில் ஒன்றும் வரமாட்டேங்குதான்டா உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் திரும்பி என்கிட்ட எதையாவது எழுதுன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது? சரி, நம்ம எப்போவுமே எழுதுகிற மாதிரி பாடல் வரிகள் எழுதி கொடுத்துட வேண்டிதான். நம்மளை கேட்க யார் இருக்கா? பார்த்துக்கலாம். எழுதுறா கார்த்தி. டேய் கார்த்திக்கு, டேய் மச்சான் இங்கே பாரு. டேய் சுரேஷே, கம்முன்னு இரு. நான் வேற பிரவீன் காட்டலன்னு செம்ம காண்டில் இருக்கிறேன். இதில் நீ வேற அங்கே பாரு இங்கே பாருன்னு. கம்முன்னுறா. டேய் நம்ம வாத்தியார் ஒரு வாட்டி பாடுறா. எங்கே பாடுறா? நம்மளை எழுத சொல்லிட்டு அவர் ட்ரீமில் ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ளையா? அதான்டா பறந்துக்கிட்டு இருக்காருடா. இன்னைக்கு செப்டம்பர் 5, எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள், டீச்சர்ஸ் டே. எல்லாருக்கும் அவங்க லைஃப்பில் ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னோட லைஃப்லையும் மேக்ஸ் சார், அதாவது என்னோட கணக்கு வாத்தி. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாத அலப்பறைகளே கிடையாது. அதில் நாங்கள், எங்கள் கேங்கு சொல்லவே வேணாம். ஹோல் ஸ்கூல்லையும் நாங்கள் தான் ஃபேமஸ். நாங்கள் திட்டு வாங்காத நாள் இல்லை, நாங்கள் திட்டு வாங்காத டீச்சர்ஸும் கிடையாது. ஒரு கெத்தாவே எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் எல்லா டீச்சர்ஸும் எக்ஸ்கியூஸ் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. கடைசியாக 10th பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. அன்னைக்கு தான் படிப்போட சீரியஸ்னஸ் புரிய வந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இன்னொரு பூகம்பமும் ஆரம்பிச்சுது. பாய்டா, நாளைக்கு பார்க்கலாம். பாய். மா மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மா என்னாச்சுமா, சோகமா இருக்கீங்க? அதுவாப்பா, அப்பாவை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இனிமே நம்மளை யார் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, இனிமே உன் படிப்பை நீ கைவிட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உன்னை நீ தான் பார்த்துக்கணும். இந்த வருஷத்தோட என் படிப்பை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறேம்மா. உனக்கே குடும்ப சூழ்நிலை தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்க ஸ்டீஃபன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? எல்லாரும் நோட் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்டீஃபன், உன் நோட்டுங்க? நானும் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், நீ அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. உன் நோட்டை எடுத்துகிட்டு வா. என்னடா வெறும் நோட்டை கொண்டு வந்திருக்க? ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? சாரி சார், நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலை. நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வரதே டவுட்டு தான் சார். ஏன்டா, என்னாச்சு? இல்லை சார், வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். இனிமேல் என்னால் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாது சார். அப்பாவும் இனிமேல் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா நான் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் சார் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வந்தேன். சரி ஸ்டீஃபன், இப்போ என்னால் பேச முடியாது. நீ ஈவினிங் வீட்டுக்கு போகிறப்போ என்னை வந்து பார்த்துட்டு போ, சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளவா ஸ்டீஃபன். இந்த சேரில் உட்காரு. இங்கே பாரு ஸ்டீஃபன், நீ நல்லா படிக்கிற பையன். உன்னோட ஃப்யூச்சர் பிரைட்டாக அமையணும்னு எனக்கு ஆசை. அதனால் தேவையில்லாமல் எதை குறிச்சும் கவலைப்படாத. உங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. எக்ஸாம் நல்லா பண்ணு, சந்தோஷமாக போயிட்டு வா, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார்.
நாளையிலேருந்து நான் கரெக்டாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறேன், ஒழுங்காக படிக்கிறேன் சார். நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரேன் சார். கடைசியாக 10th பப்ளிக் எக்ஸாமை முடித்தோம். கொஞ்ச நாள் கழித்து ரிசல்ட்டும் வந்துச்சு. நினச்ச மாதிரி மார்க்ஸ் இல்லைனாலும் எப்பவும் ஃபெயில் ஆகிற நான் பாஸ் ஆனேன். எங்கள் அம்மா அப்பா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அவங்க முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்களை திட்டி திட்டி வராத கணக்கை வர வச்ச எங்கள் கணக்கு வாத்தியார் உண்மையிலுமே ஹீரோ தாங்க. சார் வெளியில யாரோ நிக்கறாங்க சார். நீங்களா சார்? எப்படி இருக்கீங்க சார்? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? யாரு சரியா ஞாபகம் இல்லையப்பா. சார், நீங்க கூட என்னோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கு கூட ஹெல்ப் பண்ணீங்களே, இன்னுமா சார் ஞாபகம் வரல? ஓ, ஸ்டீவன் மாதிரி இருக்கு. நீ ஸ்டீவன் தானப்பா? ஆமா சார், நான் தான். இப்போ நானும் இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன் சார். நீங்க தான் சார் அதுக்கு காரணம். ஓ அப்படியாப்பா, வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷப்பா. ஆமா சார், நீங்க என்ன இந்த பக்கம்? அதுவா ஸ்டீபன், என் பேத்தி இந்த கிளாஸ் தான், அவளை விடுறக்காதான் அங்க வந்தேன். ஓ அப்படிங்களா சார், நான் பாத்துக்கிறேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓகே ஸ்டீபன், ரொம்ப சந்தோஷம், பார்க்கலாம்ப்பா. சரிங்க சார். சார், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூப்பா. உனக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஸ்டீபன். நேயர்களே, ஆடியோ ஃபிலிம் கேட்டிங்களா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக்ஸ் அனுப்ப மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் நினைவுகள் எப்பொழுதுமே அழகானவையாக இருக்குது. அதுலேயும் நம்மளுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸில் நம்மளுடைய டீச்சர்ஸ் கூட இருக்கிறதான ஒவ்வொரு நினைவுகளும் மிகவும் அழகானது. அதை நினைவு கூறும் பொழுதெல்லாம் அளவு கடந்ததான மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகும். வேதத்திலையும் சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியாக சொல்லுது. சோ குருவுக்கு மேல நம்மால எப்பவுமே போக முடியாது, ஆனா அவங்க கிட்ட கற்றுக்கொண்டதை மறக்கவும் முடியாது. அதனால வாழ்க்கையில அவங்க ஆலோசனைகளை கேட்டு அற்புதமா வாழலாம். சோ எங்களுக்கும் இன்னும் பல அநேகருடைய வாழ்க்கையில முன்மாதிரியா இருந்து முதன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் கம்ஃபர்டர் டீம் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.